ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா த ராங் பிளேஸ் சீசன் எபிசோடு 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டினியூஷன் தான். ஸோ அவங்க விளையாடிட்டு பின்னாடி அந்த டோரு வந்து தட்டிட்டு யாரோ வராங்க. அப்படியே கதவை திறந்துட்டு ஒரு அங்கிள் மாசா நம்மளோட பிகில்ல வர நம்மளோட தளபதி மாதிரி நின்று அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாரோட கேட்கும்போது, நான் தான் கஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, நீங்க எப்படி சிகரெட் குடிக்கிறீங்க, செத்ததுக்கு அப்புறம் எப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா சும்மா வாயில தான் வச்சுக்க முடியும், ஆனா பத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு எம்ஓஎஃப் எக்ஸாமு, ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும், எடுத்து தர முடியுமோன்னு கேட்கும்போது, நீயே படிச்சு பாஸ் ஆனாதான் அது உன்னோட மார்க்கு, நீ படிக்காம வாங்குற மார்க் வந்து உனக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் திட்டுறான். அப்புறம் வாயை மூடிட்டு நீ கிளம்பு கிளம்பு, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இனிமேலாச்சும் நல்லா வரும்னு வேண்டிட்டு பண்ணான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பிடிங்கிட்டு நான் தான் இந்த டைம் பண்ணுவேன்னு அப்படின்னு கேட்கும்போது அதுவும் மூவ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா KONG நம்ம தலைவர் யாரு, காங்கு நெஞ்சிலேயே பாப்னு சொல்லுது. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் நெஞ்ச இது பண்ணிட்டு பார்த்தா ட்ரௌசர் கழுவுறது. ஸோ முதல்ல நீ எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மேலே யாரோ இடிக்கிறாங்க. அவளும் தள்ளி வந்துட்டு எல்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து குடிச்சிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். யாரு, நம்ம காங்க வந்துட்டு எப்படிரா இருக்கீங்க சௌக்கியமா அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் நீங்க எப்படிரா இங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீ நேபாளில் தானே வேலை செய்யறேன்னு கேட்டா, ஆமா நான் நேபாளில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ எப்படிரா சுத்தா அப்படின்னு கேட்டா, நான் வந்து அங்கே ஏரோப்ளேன் கிரஷ்ல சேர்த்துட்டியான்னு கேட்கும்போது, இல்லை அங்கே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு லாரிக்காரன் வந்து நடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாலுமே வா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிடா ஜாலியா இருக்கான்னு சொல்லும்போது வருத்தப்படுறேன்னு கேட்கும்போது, நானும் வருத்தப்பட்டீங்க, நான் உங்களை விட்டுட்டு கூட ஜாலியா இருக்கேன், எனக்கு 2 கிரஷு, நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஸோ வந்து அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால. ஸோ ஓகேடா நான் வந்து என்னதான் வந்து இது பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா எவனோ ஒன்று இழுத்துட்டு போயிடுறாங்க. யாருன்னு அப்படியே பேப்பர், நம்மளோட காஞ்சனா படத்துல வந்து இப்படி பேப்பர்லாம் அப்படியே விழுகும்ல, அந்த மாதிரி வந்து எல்லாத்து மேலேயும் விழுகுது. யாருன்னு பார்க்கறக்குள்ள அந்த பையன் மேலே ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சு, அவனோட வாய்ஸே மாறிடுது. என்ன அப்படின்னு கேட்டுட்டு தலையை திரும்பிட்டு பண்ணா அப்படியே ஒரு கிக் விடுறான். அதுல அந்த பஞ்சில் அந்த இவன் போய் குப்பை அடிச்சு விழுந்துடுறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அட கையை கிட்ட வந்தா ஃபிளாஷ், யாரோ ஒரு கையை அவனை தடுக்குது. இங்கதான் ஒரு என்ட்ரி, யாருன்னு பார்த்தா அடுத்த சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதாங்க எண்டு. ஸோ இப்படி எண்ட் ஆயிடுச்சு, அடுத்த சீசன் வரும், அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். அப்புறம் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்போல்லாம் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் ஈக்குவல் டு ஒரு சப்போர்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.